யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்துல கோடிக்கணக்குல மதிப்புள்ள ஒரு புதையல் இன்னைக்கு நம்ம எல்லார் கையிலயும் இலவசமா கிடைக்குது. அது எப்படி சாத்தியம்? வாங்க, அந்த நம்ப முடியாத பயணத்தை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த நம்பரை பாருங்க. 15,000 கோடி ரூபாய். இது ஏதோ ஒரு நாட்டோடைய பட்ஜெட்லாம் இல்ல. இது என்ன தெரியுமா? சவக்கடல் சுருள்கள்னு சொல்றோம்ல, அந்த பழங்கால பைபிள் கையெழுத்து பிரதிகளோட இன்னைய மதிப்பு. தலை சுத்துற மாதிரி இருக்குல்ல இந்த தொகை. சரி, இவ்ளோ பெரிய விலை மதிப்புள்ள ஒரு விஷயம் எப்படி ஒரு பைசா செலவில்லாம நம்ம எல்லாருடைய கைக்கும் வந்து சேர்ந்துச்சு? வாங்க, இந்த ஆச்சரியமான மாற்றத்துக்கு பின்னால இருக்கிற வரலாற்ற கொஞ்சம் தோண்டி பாப்போம். முதல்ல நாம இதோட ஆரம்ப காலத்துக்கு போலாம். இன்னைக்கு நாம ரொம்ப சாதாரணமா நினைக்கிற இந்த வேத வாக்கியங்கள் ஒரு காலத்துல உண்மையிலே கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய புதையலா இருந்துச்சு. இதை நீங்க எப்படி யோசிச்சு பாருங்களே. இன்னைக்கு சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் எப்படி இருக்கு? ரொம்ப அரிதானது. அத பத்தி தெரிஞ்ச நிபுணர்கள் மட்டும்தான் அதை இயக்க முடியும், சரியா? அப்படிதான் அன்னைக்கு இந்த வேத வாக்கியங்களும் இருந்துச்சு. எல்லாராலையும் அவ்வளவு கிட்ட கூட போக முடியாத ஒரு விஷயம். ஒரு உதாரணத்துக்கு, ஒரே ஒரு தீர்க்க தரிசன புத்தகத்தோட தோல் சுருளை வாங்க எவ்ளோ செலவாகும்னு நினைக்கிறீங்க? எரேமியாவோட ஒரு சுருளுக்கு மட்டும் இன்னைய மதிப்புல கிட்டத்தட்ட 18 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகும். யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு புத்தகத்துக்கு இவ்ளோன்னா முழு தொகுப்புக்கும் என்ன விலை இருக்கும்? சரி, ஒரு புத்தகத்துல இருந்து இப்ப முழு பழைய ஏற்பாட்டு தொகுதிக்கு வருவோம். அந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு முழு செட் கையில வச்சிருக்கிறதுங்கிறது பல பெரிய தோட்டங்கள், பண்ணை வீடுகளுக்கு சொந்தக்காரரா இருக்கிறதுக்கு சமம். அதோட இன்னைய மதிப்பு 1,20,00,000 ரூபாய் வரைக்கும் போகும். அப்போ பாத்துக்கோங்க, இது எவ்ளோ பெரிய பணக்காரங்கள் கையில மட்டும் இருந்திருக்கும்னு. சரி, காசு ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து, இத படிக்கிறதுக்கு யாருக்கெல்லாம் அனுமதி இருந்துச்சு? இந்த அறிவுங்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு வட்டத்துக்குள்ளேயே பூட்டி வைக்கப்பட்டிருந்தது. அது யார் எழுத முடியும்? தீர்க்கதரிசிகள் மட்டும்தான். இது அவங்களோட தெய்வீக பணியாகவே கருதப்பட்டது. சரி, யார் அதை சொந்தமா வச்சுக்கலாம்? ராஜாக்கள் மட்டும்தான். அது அவங்களோட உரிமையாவும் கடமையாவும் இருந்துச்சு. சரி, யார் அதை பாதுகாக்கணும்? ஆலயத்துல வேலை செய்யற ஆசாரியர்களும் வேதபாரகர்களும் மட்டும்தான். ஆக எழுதுறதுல இருந்து வச்சுக்கிறது, பாதுகாக்கிறதுன்னு எல்லாமே ரொம்ப கடுமையான கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருந்துச்சு. வரலாற்றுல பாத்தீங்கன்னா, மோசே, எஸ்சாயா மாதிரியானவங்க எழுதினாங்க. தாவீது ராஜா, யோசியா ராஜா போன்றவங்க சொந்தமா வச்சிருந்தாங்க. எஸ்ரா மாதிரி ஆட்கள் அத பாதுகாத்தாங்க. இயேசு ஜெபாலயத்துல வாசிச்சாரு. அப்போஸ்தலன் பவுல் மாதிரி ஆட்கள் அதை தூக்கிட்டு போனாங்க. இந்த ஒரு சில பேர்களை தவிர சாதாரண மக்களுக்கு இதுல எந்த இடமுமே இல்ல. பைபிள்லே ஒரு சம்பவம் வருது, அது கேளுங்க. ரொம்ப செல்வந்தரா அதிகாரத்துல இருந்த ஒரு எத்தியோப்பிய அதிகாரி ஏசாயாவோட ஒரே ஒரு சுருளை வாங்குறாரு. அதுக்காக அவரு இன்னைய மதிப்புல 5-15 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணியிருப்பாராம். நினைச்சு பாருங்க, ஒரே ஒரு பகுதிக்கு இவ்ளோ பெரிய செலவு. இப்போதான் கதையோட முதல் திருப்புமுனைக்கு வர்றோம். ஒரு புது டெக்னாலஜி வருது. அது இந்த விலை மதிப்பட்ட சுருள்களை மக்கள் அணுகுற விதத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர ஆரம்பிக்குது. அது என்ன? இந்த டைம்லைனை பாருங்க. முழு பயணத்தையும் ஒரே பார்வையில காட்டிடும். முதல்ல சுருள் காலம், அப்போ ரொம்ப ரொம்ப அரிதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கோடெக்ஸ் காலம், அப்போ காப்பி பண்றது கொஞ்சம் சுலபமாச்சு. கடைசியா பிரிண்டிங் மற்றும் டிஜிட்டல் காலம், அப்போதான் இது எல்லாருக்கும் கிடைக்க ஆரம்பிச்சுது. ஆயிரக்கணக்கான வருஷமா இருந்த ஒரு நிலைமை எவ்வளவு வேகமா மாறுச்சுன்னு பாருங்களேன். அப்ப கோடெக்ஸ்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, அதுதான் நாம இன்னைக்கு பயன்படுத்துற புத்தகத்தோட தாத்தா மாதிரி. சுருள்கள் மாதிரி இல்லாம கோடெக்ஸ்ல பல புத்தகங்களை ஒன்னா சேர்க்க முடிஞ்சது. இது ஒரு புரட்சிகரமான மாற்றம். ஏன்னா இதனால நகல் எடுக்கிறதும் சரி, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த கொண்டு போறதும் சரி, முன்னோட ரொம்ப ஈஸியாயிடுச்சு. அடுத்து, வரலாற்றோட மிகப்பெரிய டெக்னாலஜி ஜம்ப். இது பைபிளுக்கும் உலகத்துக்கும் இருந்த உறவையே மொத்தமா நிரந்தரமா மாத்தி அமைச்சது. அதுதான் அச்சு புரட்சி. 60 கோடி ரூபாய். இது ஒரு சுருளோட விலை இல்லைங்க. அச்சடிக்கப்பட்டு அதிக எண்ணிக்கையில தயாரிக்கப்பட்ட முதல் பைபிள்கள்ல ஒன்னான கூட்டன்பர்க் பைபிளோட இன்னிய மதிப்பு. யோசிச்சு பாருங்க, மாஸ் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்ச பிறகும் கூட அதோட மதிப்பு எவ்ளோ அதிகமா இருந்திருக்குன்னு. கூட்டன்பர்க் அச்சு யந்திரத்தோட உண்மையான முக்கியத்துவம் இதுதான். வரலாற்றிலேயே முறையா பைபிளை வெறும் பணக்காரங்க மட்டும் இல்லாம சாதாரண மக்களும் சொந்தமா வச்சுக்க முடியுங்கிற ஒரு வாய்ப்பை இது உருவாக்குச்சு. இதுதான் நிஜமான கேம் சேஞ்சர். அறிவுக்கான கதவுகள் எல்லாருக்கும் திறக்கப்பட்டுச்சு. இப்போ இந்த நீண்ட பயணத்தோட இறுதிக்கு வந்துட்டோம். கோடிக்கணக்கில் ஆரம்பிச்சு இன்னைக்கு நம்ம கைக்கு வந்து சேர்ந்த இந்த கதைய அந்த காலத்தையும் இந்த காலத்தையும் ஒப்பிட்டு பார்த்து முடிக்கலாம். இந்த பெரிய மாற்றத்தை 2 படியில சொல்லிடலாம். முதல் படி
பிரிண்டிங் புரட்சி. இத பைபிள வீட்டுக்குள்ள கொண்டு வந்துச்சு. 2வது படி டிஜிட்டல் புரட்சி. அத ஒவ்வொருத்தரோட உள்ளங்கைக்கே கொண்டு வந்துருச்சு. இன்னைக்கு ஆப்ஸ், ஆடியோ புக்ஸ், ஆன்லைன் டெக்ஸ்ட் மூலமா யாரு வேணும்னாலும் எங்கேருந்து வேணும்னாலும் முற்றிலும் இலவசமா இத அணுக முடியும். இந்த ஒப்பீடு தாங்க முழு கதையும் சொல்லிடும். அப்போ ஒரு முழுமையான சுருள் செட் வாங்க கோடிக்கணக்கில் செலவாகும். அத பார்க்கறதே ஒரு சில சக்தி வாய்ந்த ஆளுங்களுக்கு மட்டும்தான் முடியும். ஆனா இப்போ முழு டெக்ஸ்டும் $0. ஒரு ஃபோன் வச்சிருக்கிற யார் வேணும்னாலும் படிக்கலாம். ஒரு சிலருக்கு மட்டுமான புதையலா இருந்தது எல்லாருக்குமான பரிசா மாறின பயணம் இது. நிச்சயமா பைபிளோட மதிப்பு வெறும் பணத்துல மட்டும் இல்ல. அதுக்கு ஒரு பக்கம் மிக உயர்ந்த நிதி மதிப்பு இருந்தா, இன்னொரு பக்கம் ஆழமான வரலாற்று மதிப்பு, உலகளாவிய செல்வாக்கு, கோடிக்கணக்கான மக்களுக்கு மிகப்பெரிய ஆன்மீக மதிப்புன்னு பல முகங்கள் இருக்கு. இது எல்லாமே சேர்ந்துதான் அதை ரொம்ப தனித்துவமா ஆக்குது. நாம இந்த கேள்வியோட முடிக்கலாம். சரித்திரத்துல வேற எந்த ஒரு புத்தகமும் உலகத்தோட மிக விலையுயர்ந்த புதையலா இருந்து எல்லா மனிதர்களுக்கும் ஒரு இலவச பரிசா மாறினது இல்ல. ஏன் இந்த ஒரு புத்தகம் மட்டும் இந்த நம்ப முடியாத பயணத்தை செஞ்சது? இதுக்கான பதில நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.